அனைவருக்கும் வணக்கம். விஸ்வாமித்திர மகரிஷியும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் லெக்குவனும் மிதிலை நகரத்திற்கு வருகிறார்கள். அந்த மூவரையும் மிதிலையில் இருந்த மதில்கள் எப்படி வரவேற்றது என்பதை கம்பர் பாடுகிறார். மையறு மலரின் நீங்கி யான்செய் மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமலச்சங்கன் ஐயனை ஒல்லை வாவென்று அழைப்பது போன்றது அம்மா என்று பாடுகிறார் கம்பர். அதாவது தாமரை மலரில் வீட்டிலிருந்த மகாலட்சுமி இப்போது மிதிலை நகரத்தில் வந்து பிறந்திருக்கிறாள். ஆகவே நீங்கள் எல்லோரும் வாருங்கள் வாருங்கள் என்று மிதிலையில் இருந்த மதிலில் வளர்ந்திருந்த கொடிகளெல்லாம் ராமனையும் லெக்குவனையும் விஸ்வாமித்திரரையும் வருக வருக என்று வரவேற்றதாக பாடுகிறார் கம்பர். அதிலே இரண்டு செய்திகளையும் சேர்த்து தந்திருக்கிறார் கம்பர். மையறு மலரின் நீங்கி யான்செய் மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள். செய்யவள் என்றால் மகாலட்சுமி. அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் என்று பாடுவார் வள்ளுவர். அதாவது அவ்வித்து அழுக்காறு அழுக்காறு என்கிற பொறாமை குணம் கொண்டவனிடத்திலிருந்து மகாலட்சுமி விலகி சென்று விடுவாள். அவ்வாறு விலகி செல்கிற போது அவளுடைய தமக்கை மூதேவி இருக்கிறாள் இல்லையா, அவளுக்கு தவ்வை என்றொரு பெயர் உண்டு. அந்த தவ்வையை அவனிடத்தில் அமர்த்திவிட்டு மகாலட்சுமி அகன்று விடுவாள் என்று வள்ளுவர் பாடுகிறார். அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் என்று பாடுவார். செய்யவள் என்றால் மகாலட்சுமி என்று பொருள். அந்த தாமரை மலரில் வீற்றிருந்த செய்யவள் என்கிற மகாலட்சுமி இப்போது மிதிலை நகரத்தில் வந்து பிறந்திருக்கிறாள். ஆகவே நீங்கள் மூவரும் வாருங்கள் வாருங்கள் என்று மிதிலையில் இருந்த மதில்கள் தங்கள் கொடிகளாகிய கைகளை நீட்டி அவர்களை வருக வருக என்று வரவேற்றது என்று கம்பர் பாடுகிறார். இந்த இடத்தில் சிலப்பதிகாரர் நமக்கு தருகிற ஒரு செய்தியையும் நான் குறிப்பிட வேண்டும் என்று நினைக்கிறேன். மதுரை மாநகரத்திற்கு கோவலனும் கண்ணகியும் வருகிறார்கள். அந்த மதுரை நகரத்தினுடைய மதில்கள் இவர்கள் இரண்டு பேரையும் நீங்கள் வரவேண்டாம் வரவேண்டாம் என்று அவர்களை திரும்பி போவதற்கு கைகாட்டுவதைப் போல இளங்கோவடிகள் பாடியிருக்கிறார். போர் உளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பது போல் மறைத்து கைகாட்ட என்று இளங்கோ பாடுவார். கோவலனுக்கும் கண்ணகிக்கும் மதுரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை வர இருக்கிறது. ஆகவே நீங்கள் மதுரைக்கு வர வேண்டாம், நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்று மதுரையில் இருந்த அந்த மதில்களில் வளர்ந்திருந்த கொடிகள் எல்லாம் அவர்களை போகச் சொன்னதாக இளங்கோ சொல்லுவார். போர் உளந்தெடுத்த ஆரையில் நெடுங்குடி என்று சொல்லுகிற போது அந்த மதில்களில் வளர்ந்திருந்த கொடிகள் எப்படிப்பட்ட கொடிகளாம்? பலவிதமான போர்களை பார்த்துவிட்ட கொடிகள். பலவிதமான போர்களை பார்த்து விட்டாலும் அந்த போர்களில் இருந்து அவை அழியாமல் நிலைத்திருக்கின்றன, தங்கள் இருப்பை நிறுவியிருக்கின்றன என்கிற செய்தியையும் இளங்கோ அதிலே சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, வில்லிபுத்தூர் ஆழ்வாரும் தனது காவியத்தில் இதை போன்ற ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார். ஈண்டு நீ வரினும் எங்கள் எழிலுடை எழிலிவண்ணன் பாண்டவர் தங்கட்கல்லால் படைத்துணை ஆக மாட்டான். மீண்டு போகென்று அந்த வியன்மதில் குடுமிதோறும் காண்டகு பதாகை ஆடை கைகளால் தடுப்ப போன்ற என்று வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடுகிறார். என்ன சொல்லுகிறார்? கண்ணனுடைய ஆதரவை தேடி துரியோதனன் துவாரகைக்கு வருகிறான். அவன் வருகிற போது கண்ணபெருமானுடைய அந்த துவாரகையினுடைய மதில்களிலே வளர்ந்திருக்கக்கூடிய கொடிகள் துரியோதனனை பார்த்து, நீ துவாரகைக்கு வர வேண்டாம், ஏனென்றால் கண்ணபெருமான் பாண்டவர்களுக்குத்தான் ஆதரவாக இருக்கப் போகிறான், உனக்கு அவன் ஆதரவு அளிக்க மாட்டான், ஆகையால் நீ இங்கு வர வேண்டாம், நீ திரும்பி சென்று விடு என்று துவாரகையில் இருந்த மதில்களில் வளர்ந்திருந்த கொடிகள் அவனுக்கு மறுப்பு சொன்னதாக வல்லிபுத்தூர் ஆழ்வார் பாடுகிறார். சம்பவம் ஒன்று. மதில்களில் கொடிகள் இருக்கின்றன, அந்த கொடிகள் காற்றில் அசைகின்றன.
அவ்வளவுதான். காற்றில் அசையக்கூடிய அந்த ஒரு செய்தியை மட்டும் வைத்துக்கொண்டு கம்பர் எப்படி பாடுகிறார்? ராமனையும் லக்குமனையும் விஸ்வாமித்திர சுவாமிகளையும் வருக வருக என்று வரவேற்பதாக பாடுகிறார். ஆனால் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் கோவலனையும் கண்ணகியையும் நீங்கள் வாரல் என்பது போல் மறித்து கை காட்ட, நீங்கள் வரவேண்டாம் வரவேண்டாம், நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்று மறித்து கை காட்டியது என்று இளங்கோ பாடுகிறார். அதே செய்தியை துரியோதனன் துவாரகைக்கு கண்ணபெருமானை பார்க்கிற போது, நீ இங்கு வர வேண்டாம், கண்ணபெருமான் உன்னை போன்றவர்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டார், அவர் பாண்டவர்களுக்குத்தான் ஆதரவளிப்பார், ஆகவே நீ திரும்பி சென்று விடு என்று அந்த கொடிகள் அசைந்தது என்கிற செய்தியை எல்லாம் பாடியிருக்கிறார்கள்.